டிஃபனுக்கும் லஞ்சுக்கும் தனித்தனியாக செய்யாமல் 2 வேளைக்குமே சூப்பராக செட் ஆகிற மாதிரியான ஒரு குருமா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு 1 ஸ்பூன், நீளமாக கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, 2 தக்காளி, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு சைடு காலிஃப்ளவரை நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இதில் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர் சேர்த்து 2 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த குருமாக்கு தேவையான உப்பு சேர்த்து இந்த காய்கறியெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணி லிட் போட்டு இதை ஒரு 1/4 மணி நேரம் வேக விடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம 1/4 மூடி தேங்காய், 1/2 ஸ்பூன் சோம்பு, 3 கிராம்பு, 2 பட்டை, 5 முந்திரி பருப்பு, 1 ஸ்பூன் கசகசாவையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ காய்கறியெல்லாம் நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை சேர்த்து ஒரு 1/2 சொம்பு தண்ணி எக்ஸ்ட்ரா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் இதை கொதிக்க விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான குருமா ரெடி ஆகிடும். இது டிஃபன், தோசை, சப்பாத்திக்கு, சாப்பாடு, லஞ்சுக்கும் சூப்பராக இருக்கும். இது மாதிரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.